ஷாக்கான விஷயம் என்னன்னா, சத்யா ஜெஃப்ரி உங்களோட எவிக்ஷன் டைம்ல சிரிச்ச அந்த ஒரு விஷயம் தான். இப்ப அந்த விஷயத்த எப்படி புரிஞ்சிருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப நான் ஸ்டேஜ்லயே கூட சொல்லியிருப்பேன். பின்னாடி ஆனா அது நான் அவங்க 2 பேர மட்டும் மீன் பண்ணி சொல்லல. மொத்த பேரையும் தான் சொன்னேன். ஆக்சுவலா நான் அந்த இன்சிடென்ட்ட சொல்லல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க நான் போம்போது ஒரு சிலர்லாம் அழுதாங்க. ஃபேக்கா அழுதாங்க. அதுக்கு தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சிரிச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஜாக்லின் போனன்றதுக்காக ஆடுறேன்னு பாக்குறாங்களா? அப்ப நான் இன்னும் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன ரீசனுக்காக வேணா அது வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். அது நான் போய் கொஸ்டின் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது. ஓகே. நான் நான் எலிமினேட் ஆகும்போது நீ அழுகணும்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அது எனக்கு நான் அப்படி எடுத்துக்கல. புஷ் பண்ண முடியாது ஆனா யாரையும். யாரையும் அவங்க சிரிச்சாலும் சரி, இல்ல அவங்க அழுதுருந்தாலும் சரி, இல்ல என்னவா இருந்தாலும் அது அவங்களோட அ அவங்களுக்கு என்ன வரணுமோ அதுதான் அவங்க பண்றாங்க. சோ அதனால தான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நான் எல்லார்கிட்டயுமே அத கேட்டேன். தயவு செஞ்சு நம்ம யாரையுமே நம்ம வந்து சொ தப்பா சொல்ல வேண்டாம். அது அவங்களோட எமோஷன். ஜாக்லின் வெளியில போறது மேபி உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். அதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. சோ அது ஒரு சிலர் ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னும் கிடையாது. ஓகே. அத விட்டுறலாம். மறந்துடலாம் அப்படின்ட்டு. ஜெஃப்ரி வந்து நீங்க ரொம்ப பெட்டா பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம தம்பி, தம்பி அப்படின்ற மாரி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம், நம்ம வட்டத்துக்குள்ள அவர் இல்லையோ, நம்ம நெனச்ச மாதிரி அவர் இல்லையோ அப்படின்ற மாரி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. அப்படியெல்லாம் இல்லங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அதுதான். இப்ப வெளியில ஜெஃப்ரி கூட நான் பழகியிருந்தேன்னா, ஜெஃப்ரிக்கு வந்து நான் வேற மாரி தெரிஞ்சிருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஒருத்தங்கள சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அதனால அப்படி இருக்கு. மத்தபடி நான் அவன் ஒரு ஒரு இடத்துல நான் நெறைய பார்க்கல அந்த மாரி. ஓகே. நான் வீட்லயே சொல்ட்டேன். என்கிட்ட சொன்னாங்க இந்த மாரி எல்லாம் உனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி பேசியிருக்காங்க. ஆனா காட்டாதீங்கன்ட்டு. எனக்கு அது பார்க்கணும்னே இல்ல. நான் அவன ஒரு இது யோசிச்சுட்டு இருக்கேன்ல. நான் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே இருந்துடுறேன்ற மாரி இருக்கேன். நான் அத 2, 3 பார்த்ததுக்கே ஒரு மாரி இதுவா இருந்தது. அதனால